ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கக்கூடாது, அதற்கான பவுண்ட்ரிஸ் என்னதுன்றதை பற்றி பேசுவோம். ஆரம்ப காலங்களில் சொல்லப்பட்ட விஷயம்தான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்டாக பழகக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸும் தண்ட நடவடிக்கைகள்லையோ சரி, அவங்களோட பர்சனல் விஷயங்களையும் சரி நல்ல முறையில் அவங்களோட ஷேர் பண்ணி ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுத்தி படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்களாக அவங்களுக்கு மாற்ற முடியும் என்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் பார்க்குற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட உறவு முறை இந்த ஆசிரியர் மாணவரன்ற தாண்டி நண்பர்களாகவோ இல்லாட்டி பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவாகவோ மாறினால் அதில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதை நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக, லேடி டீச்சரோட ஒரு ஒரு ஆண் மாணவன் ஃப்ரெண்டாக பழகுறதாக வச்சுக்கொள்வோம். காலப்போக்கில் தண்ட நண்பர்களுக்கு இடையில அவங்க பேசுகிற பேச்சுக்கள், அவங்க செய்கிற விஷயங்களை இந்த ஆசிரியரோட செய்ய முற்படுவாங்க. உதாரணமாக, அவங்களோட கிளாஸ்மேட்ஸை அவங்க கேஷுவலான சில வேர்ட்ஸை கொண்டு அழைப்பாங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ஆசிரியரையும் அந்த மாதிரி பட்டப்பெயர்கள் வச்சு கேஷுவலாக ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் என்ற ரீதியிலான ஒரு உரையாடல் அவங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். இது காலப்போக்கில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு தாயாக தந்தையாக நினைச்சு ஒரு பிள்ளை எங்களோட பழகுதுன்னு சொன்னா, அந்த தாய் தந்தையர்கிட்ட அந்த பிள்ளை எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கும். பட் அந்த எல்லா விஷயத்தையும் எங்களால பூரணப்படுத்த முடியாது என்றதை நாங்கள் முதல்ல விளங்கணும். ஸோ பிள்ளையிட எதிர்பார்ப்புகள் காலப்போக்கில் உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க உங்களோட தாயாக தந்தையாக அந்த அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பழகுற நேரம் அவங்க எல்லா விஷயத்துலையும் உங்களோட எதிர்பார்ப்பாங்க. பட் உங்களால் அந்த எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃபைக்கு உங்களுக்குண்டு பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்குண்டு உங்களோட வாழ்க்கை இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸால இந்த பிள்ளை அவரை விடப்படுது. ஸோ அந்த பிள்ளையிட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத போது அந்த பிள்ளைய மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகுது. இதனால் அந்த பிள்ளையிட பாடசாலை நடவடிக்கைகளும் சரி, அந்த பிள்ளையிட பர்சனல் லைஃபும் சரி பாதிப்புக்கு உள்ளாகிற நிலையை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆண் மாணவனோட ஒரு ஜென் டீச்சர் ஃப்ரெண்டாக பழகிறதாக இருந்தால் அவங்க கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் தேவையானது தேவையில்லாதது எல்லா விஷயத்தையும் அவங்களோட கொசிப் பண்ண வெளிக்கிடுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுற போது அந்த பிள்ளைக்கு டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் காலப்போக்கில் மறந்துடும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஆசிரியரோட அவர் எப்படி பழகினாரோ அதே மாதிரி மற்ற ஆசிரியர்களோடையும் பழகவும் கதைக்கவும் ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அடுத்த ஆசிரியர்களுக்கு சிக்கலை உருவாக்கும். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் யோசிச்சு பார்க்குற நேரம், நாங்கள் எங்களோட மாணவர்களோட பழகுற நேரம் கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண வேணும். இல்லாட்டி அது எங்களோட ரெஸ்பெக்டையும் இல்லாமாக்கி எங்களோட வேலை செய்கிற மற்ற சக ஆசிரியர்களோட ரெஸ்பெக்டையும் இல்லாமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கட்டாயம் நாங்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி மாணவர்களோட பழகுற நேரங்களை கொஞ்சம் பவுண்ட்ரிஸை உருவாக்கி ஒரு ஆசிரியராக மட்டும் மாணவர்களோட பழகினா எங்களுக்கும் நல்ல, மாணவர்களுக்கும் அது நலவாகத்தான் காணப்படும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.